ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாட்டர்டே டைரிங்க. எங்கடா பேக் பண்ணிவிட்டு எல்லாம் இவ்வளோ காலையிலேயே கிளம்பிட்டோம்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி வந்துட்டு செகண்ட் சாட்டர்டே அப்படிங்கிறதுனால லீவுங்க. ஸோ ஆனைக்கட்டி ஒன் டே வந்து ட்ரிப்பு பிளான் பண்ணிட்டோங்க. மார்னிங் 7:30 அப்படிங்கும்போது கிளம்பிட்டோம். கணவாய் வந்ததும் செம பசி ஆகிடுச்சிங்க. ஏதாவது ஹோட்டலில் இருக்குமான்னு தேடிட்டே வந்தாலும் ஒரு குட்டி ஹோட்டலை வந்து பார்த்துட்டோம். ஸோ எல்லோரும் வந்து பூரி தோசை அப்படின்னு சிம்பிளாக டிஃபனை முடிச்சுட்டு கிளம்பிட்டோங்க. இன்றைக்கி வந்துட்டு மழை இல்லைங்க, பட்டு கிளைமேட் வந்துட்டு ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. 9:30 அப்படிங்கும்போது நாங்கள் ரிசார்ட்டை வந்து ரீச் பண்ணிட்டோங்க. ரிசார்ட் வந்து ரொம்பவே நீட்டாகவும் க்ளீனாகவும் இருந்துச்சுங்க. குட்டீஸ் 2 பேருக்கு தான் ரொம்ப ஹாப்பி. ஒரே ஓட்டம் தாங்க காரை விட்டு இறங்கினதுலேருந்தே. ஒரு 3 days பிஃபோரு ஒரு சில வரிகள் படித்தேங்க. அவ்வப்போது எங்கேனும் ஒரு தொலைதூர பயணம் சென்று அங்கேயே தொலைத்து விட்டு வந்து விடுங்கள், நிலுவையில் வைத்திருக்கும் அனைத்து துயரங்களையும் அப்படின்னு தரணி அரவிந்தனும் ஒருத்தர் வந்து ஒரு குட்டி கவிதை எழுதியிருந்தாருங்க. ஸோ அதை படிக்கும்போது தான் நம்மளும் இது போல் ஒரு சின்ன ட்ரிப்பு போயிட்டு வரலாமே அப்படின்ற ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ உடனே ஆனைக்கட்டி ட்ரிப்பு பிளான் பண்ணிட்டோங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. உள்ளே வரும்போதே அட்மாஸ்பியரும் நல்லா இருந்தது. ஸோ உள்ளே வந்ததுமே வெல்கம் ட்ரிங்க்கோடு வந்துட்டு எங்களை வெல்கம் பண்ணாங்க. சாத்துக்குடி ஜூஸ் தாங்க. என்னென்ன கேம்ஸ் இருக்குது, என்னென்ன ப்ளே ஏரியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் விலாகில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த ரிசார்ட்டோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸு இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க. கண்டிப்பாக இது வந்து பெய்டு ப்ரோமோ கிடையாது. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை